என்ன பெரியப்பா நின்னுட்டீங்க? எனக்கு என்னமோ இந்த வீட்டு வாசப்படி முதிக்கிறதுல இஷ்டமே இல்லை. உனக்காகத்தான் நான் இங்க வந்திருக்கிறேன். சரிவா? இல்ல பெரியப்பா, நீங்க போய் பேசுங்க, நான் இங்கே நிக்கிறேன். அதுவும் சரிதான். அம்மா கல்யாணி, நாங்க வர்றதா சொல்லி அனுப்பிச்சிருந்தோம். வீட்டுக்காரர் இருக்காரா? வராரு. பெரியப்பா, ஜென்ம ஜென்மத்துக்கு அவனுக்கு சேரக்கூடாது, அப்படி பிரிச்சு விட்டுறணும். டேய், பெரியப்பா கார்டு எடுத்து வச்சிட்டார்ல, அப்புறம் என்னடா? விளக்கேத்துறது கூட ஆள் இல்லாம பண்றோம் பாரு. வணக்கம்மா. வணக்கம். வணக்கம். என்ன பெரியப்பா, எல்லாரும் ஒண்ணா வந்திருக்கீங்க? வந்தவங்கள வாங்கன்னு கேட்காம ஏன் வந்தேங்கிற மாதிரி கேக்குறீங்க. இது எங்களுக்கு அவமானமா தான் இருக்கு. என்ன பண்றது, நாங்க பொது வேலைன்னு வந்தாச்சு. மரியாதையெல்லாம் எதிர்பார்க்க முடியுமா? என்ன பெரியப்பா, பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் சொல்லிட்டு வாங்க உட்காந்து பேசலாம். இப்போ ஒரு வீடுன்னு இருந்தா முன்னாலையும் வாசப்படி இருக்கும், பின்னாலையும் வாசப்படி இருக்கும். அதே மாதிரி தான் சொந்தம்னு இருந்தா முன்ன பின்ன இருக்குதானே செய்ய. ஆமா ஆமா, எத்தனையோ வீட்டுல இந்த மாதிரி பிரச்சனை வந்திருக்கு. அதுக்கு அண்ணனே முன்னாடி இருந்து பஞ்சாயத்து பண்ணிருக்காரு. இது அவருக்கு தெரியாதா? நேரா விஷயத்துக்கு வாங்க. வேற ஒண்ணும் இல்ல, உன் தம்பிக்கு தனியா தொழில் தொடங்கணும்னு ஆசை வந்திருக்கு. பண்ண சொல்லுங்க. எவ்வளவு பணம் வேணும் வாங்கி சொல்லுங்க. வாங்கிக்கலாம், ஆனா அவனுக்கு தனியாவே வாழ்க்கை அமைச்சுக்கலான்னு ஆசை வந்துருச்சு. நான் வேணான்னு சொல்லலையே. நான் சொல்ல வந்தது அதேதான். அவனுக்கு சேர வேண்டிய சொத்தை பிரிச்சு கொடுத்துட்டா அவன் வாழ்க்கை அமைச்சுக்குவான். எந்திரியா, யார் வீட்டுல வந்து யாருகிட்ட சொத்து பிரிக்க சொல்றீங்க? வெளியே போங்க. யாரு சொத்து கொடுக்க சொன்னோம்? உன் தம்பிக்கு தானே கொடுக்க சொன்னோம். அவனுக்கு உரிமை இருக்குல்ல? அவன் உரிமை பேச நீ யாரா? நாராயண ரெட்டி, விஷத்தை கைக்கிட்டியே. உன் குணம் தெரியாம உன் பேச்ச கிட்டு குடிச்சவரா போய்கிட்டு இருக்கான். ஐயா, உங்களை கையெடுத்து கும்பிட, எங்க வீட்டு விஷயத்தில் நீங்க தலையிடாதீங்க. இது பாருமா, அவங்க அப்படிதான் பேசுவாங்க. எனக்காக நியாயம் பேச வந்தவங்களை வெளியே போக சொல்றது என்னைய செருப்பால் அடிக்கிற மாதிரி. நான் சரிசமா பாதி பங்கு கேட்கல. நீங்க கஷ்டப்பட்டு பாதுகாத்த சொத்து. அதனால நீங்க இஷ்டப்பட்டு எவ்வளவு கொடுத்தாலும் வாங்கிக்க தயாரா இருக்கேன். எவ்வளவு தங்கமான பையன், நியாயமா கேக்குறான். இந்த மாதிரி புள்ளைய நான் உலகத்துல பார்த்ததே கிடையாது. டேய், என் உயிர் இருக்கிற வரைக்கும் இந்த வீட்டுல பாகப்பிரிவினுங்கிற பேச்சுக்க இடம் இல்ல. ஏதோ பெரியவங்க முன்னாடி எனக்கு சேர வேண்டியது கொடுத்தா சரி, இல்ல நான் கோர்ட்டுக்கு போயிடுவேன். கோர்ட்டுக்கு போவியா ராஸ்கல்? சும்மா மிரட்டாதீங்க. இந்த மாதிரி மிரட்டி மிரட்டி என்ன வீட்டுல ஒட்ட விடாம ஸ்கூல் காலேஜ் அனுப்பிச்சிட்டீங்க. ஒரு வப்பாட்டி போன என்ன தள்ள கட்ட பாத்தீங்க. என் வாழ்க்கையை குட்டிச்சோறாக்கிட்டு நீங்க மட்டும் இந்த ஊர்ல பெரிய மனுஷனா ராஜா வாழணும்னு பாக்குறீங்க. டேய், யார பார்த்து என்ன ஆதங்க? என்ன பார்த்தாடா கேட்ட? டேய், நீ நல்லா இருக்கணும்னு ஒவ்வொரு வினாடியும் கனவு கண்ட என்ன பார்த்தாடா இப்படி கேட்ட? இவனை வெட்டி புதைச்சிட்டு தான் மறுமலை. சொல்லுங்க. அடிங்க, நல்லா அடிங்க. அதுக்கெல்லாம் பயப்பட காலம் மலையேறி போச்சு. ரகுநாத ரெட்டி, நீ உணர்ச்சி வசப்பட்டு அடித்தடி வரைக்கும் போவேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. தப்புப்பா, இது ரொம்ப தப்பு. ஆமா, தப்புதான். இந்த மாதிரி சண்டை சச்சரவுகளை எத்தனையோ குடும்பங்களை பார்த்திருக்கேன், தீர்த்து வச்சிருக்கேன். ஆனா என் குடும்பத்தில் இப்படி நடக்கும்னு நான் கனவு கூட கண்டதில்லை. அதான் உணர்ச்சி வசப்பட்டேன். தப்புதான். எல்லாரும் என்ன மன்னிச்சிருங்க. பாலு, என்ன மன்னிச்சிருப்பா. உன்ன மாதிரி நான் ரொம்ப படிச்சவன் இல்ல, அதான் சிந்திக்க தெரியல. நான் ராம, நீ லட்சுமணன்னு அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க. அத நான் நம்பிட்டேன்டா.
ஏய் நாராயண ரெட்டி, நீ நினைக்கிறது நடக்காது. சொத்தை பிரிக்க மாட்டேன், பிரிக்கவும் முடியாது. பிரிக்க முடியாதா? அவனுக்கு சேர வேண்டிய சொத்தை பிரிக்க முடியாதுன்னு சொல்றது எந்த ஊர் நியாயம்னு கேக்குறேன். அதானே. ஏய், பிரிக்க மாட்டேன்னு தான் சொன்னேன், கொடுக்க மாட்டேன்னு சொல்லல. எல்லா சொத்தையும் இவனே எடுத்துக்கிறட்டும். வந்த வேலை முடிஞ்சுல்ல. தம்பி நல்லா இரு. கல்யாணி, நகையெல்லாம் கழட்டி கொடுத்துட்டு கட்டணத்தினோட என் கூட வா. அம்மா, அவன் கோபத்துல ஏதோ பேசிட்டான், நீங்க தப்பா எடுத்துக்கிறாதீங்க, ஜாக்கிரதையா பாத்துக்கங்க. டேய் ரகுநாத ரெட்டி, நீ எல்லாம் ஒரு மனுஷனாடா? அம்மா, உனக்கு 2 வயசு இருக்கும்போது உன்னை வளர்க்கறதுக்கு தான் உங்க அப்பா என்ன 2ஆம் தரமா கட்டிக்கிட்டாரு. அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் உன்னை என் மூத்த மகனாதான் வளர்த்தேன். உனக்கு ஒரு குறை வச்சனடா? இப்படியே என்ன விட்டுட்டு போனா என்னடா அர்த்தம்? நீ என்ன பெத்த அம்மா இல்ல, உனக்கு எனக்கு உறவு இல்லைன்னு சொல்லாம சொல்லிட்டு போறியா? சொல்லுடா. இல்லம்மா, இந்த வயசான காலத்துல கல்லுலையும் முள்ளுலையும் காட்டுலையும் மேட்லையும் நீங்க கஷ்டப்படக்கூடாதுதாம்மா நான் உங்களை கூட்டிட்டு போகல. போடா மடையா, நீ இருக்கிற இடம் தாண்டா எனக்கு வீடு, கோயில், சொர்க்கம். நானும் உன் கூட வரேன், வாடா. அம்மா, இன்னொரு தடவை என்ன அம்மான்னு கூப்பிடாத. எனக்கு ஒரே ஒரு பிள்ளை, ரகுநாத ரெட்டி, விஜய ரகுநாத ரெட்டி. வாடா. பாலு, உங்க அண்ணன் சொத்து வேண்டான்னு ஏதோ ஒரு கோபத்துல சொல்லிட்டு போறான். ஆமா. ஒண்ணு எழுதி கொடுத்துட்டு போகலையே. ஆமா. பெரியப்பா, ஒரே குழப்பமா இருக்கு. குழப்பத்துல தானப்பா ஒரு தெளிவே கிடைக்கும். ஆமா. அவனை கூட்டிட்டு போங்க. ஆமா. வாப்பா, வா. எப்படியோ கூட்ட கலைச்சிட்டோம். குடும்பத்தை என்ன பண்றதுன்னு இனிமேல் தான் யோசிக்கணும். யோசிப்போம், என்ன பண்றது, சாகர வரைக்கும் என்ன வேலை நமக்கு. Cheers. இவங்க அண்ணன் இந்த வீட்டுல இருந்தப்போ வீடு கோயில் மாதிரி இருந்தது. கொஞ்சோண்டு சாப்பிடுறியாடா? வேணாம், நீங்க குடிங்க. ஆமா, பொண்ணு பார்க்க போன பெரியப்பா இன்னும் காணும். வருவாரா? என்ன பத்தி பேசும்போது நான் வருவேன், நான் சாகவே மாட்டேன். எனக்கு 100 வயசு. 100 வயசு வரைக்கும் நீ நல்லா இருந்து நல்லது பண்ணணும். பெரியப்பா, போன காரியம் என்னாச்சு? நான் போய் எந்த காரியத்தை முடிக்காம வந்திருக்கிறேன். ஆனா முதல்ல கிருஷ்ணாரெட்டி மாட்டேன்னு தான் சொன்னான். ஏன்? நானே பொண்ணு கொடுக்குறேன் நேர்ல வந்து கேட்டப்போ வேற ஒரு இடத்துல சம்பந்தம் பேசியாச்சுன்னு சொன்னாங்களே, அந்த சம்பந்தம் என்ன ஆச்சுன்னு கேட்டாரு. அதுக்கப்புறம் நானே விவரமா அவங்க அண்ணனுக்கு தம்பி வசதியான இடத்துல பொண்ணு எடுத்து கட்டிக்கிறதுல இஷ்டம் இல்ல அப்படின்னு உங்க அண்ணன் குணத்தை பத்தி சொன்னேன். உன்னை பத்தி என்ன சொன்னேன்னு கேளு. நல்லவன், வெகுளி, அப்பாவி இப்படி எல்லாம் சொன்னதுக்கு அப்புறம் அந்த ஆள் கல்யாணத்துக்கு சம்மதிச்சார். என்னப்பா இவ்வளவு சந்தோஷமான செய்தி சொல்ற, ஸ்வீட் இல்லையா? ஸ்வீட்டா? இங்க ஆப்பிள வெட்டி கொடு. உங்களுக்கு இல்லாததா? ஆ, ஆமா, நிச்சயதார்த்தம் எப்ப வச்சிருக்கீங்க பெரியப்பா? நாளானிக்கு வச்சுக்கலாம்னு சொன்னானப்பா. நாளானிக்கா? இன்னும் 2 நாள் தான் இருக்கு பெரியப்பா. என் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாம் சொல்லணும். நீ போன் பண்ணி சொல்லு, நான் வெட்டிக்கிறேன். வை வை, நல்ல பையன். தொடாத. இந்த
கத்தி என்னென்ன பண்ண போகுதுங்கிறத பாரு. இவனை எல்லாம் ஒரு மனுஷன் நம்பி காதலிக்கிறான். துப்பு கேட்டவன். கோடீஸ்வரன் பொண்ணு தரேன்னு சொன்னதும் அந்த பக்கம் ஓடிட்டான். காசு பணத்துக்காக சொத்துக்காக கூட பிறந்த அண்ணனையே மதிக்காதவன் வேற எதை மதிப்பான்? நாளைக்கு மெட்ராஸ்ல இருந்து பொண்ணு வீட்டுக்காரங்க வராங்களாம் நிச்சயதார்த்தமா. எல்லாரையும் பகச்சுக்கிட்டு வாழ்ந்துருவான் அவன். நாசமா போயிடுவான். இவருக்கு ஒரே பொண்ணு, இருக்கிற சொத்தெல்லாம் அவளுக்கு தான். இதுல பேசுறதுக்கு என்ன இருக்கு? அப்புறம் என்ன, தட்டை மாத்திர வேண்டியதானே? தாராளமா மாத்திக்குவோம். ஒரு நிமிஷங்க பெரியப்பா, இந்த குடும்பத்துக்கு பெரியவங்க நீங்களே வாங்கிக்கங்க. எல்லாமே நான் தானே செஞ்சாகணும். நிறுத்துங்க. பாலு, முதல்ல எனக்கும் உங்க வாரிசா என் வயித்துல வளர்றதே குழந்தை, அதுக்கும் பதில சொல்லிட்டு தட்ட மாத்துங்க. வாமா, உன்னை இவங்க அண்ணன் விஜயரங்கநாத ரெட்டி அனுப்பிச்சு வச்சானா? அவரு பேரை சொல்ல கூட உங்களுக்கு யோக்கியது இல்ல. இது உன் பிரச்சனை, தைரியமா பேசு. இல்லைன்னா குற்றவாளின்னு உன்னை எல்லாரும் நம்பிடுவாங்க. ஏண்டி என் கல்யாணத்தை நிறுத்ததுக்காக நீயும் எங்க அண்ணனும் சேர்ந்து சதியா பண்றீங்க? முதல்ல வெளியே போடி. மிரட்னா போயிடுவனா? இங்க பார், இவ்வளவு பெரிய கூட்டத்துக்கு நடுவுல நடந்ததெல்லாம் சொல்ல என் நாக்கு கூசுது. சத்தியமா சொல்லு, என் வயித்துல வளர்ற குழந்தைக்கு நீ தகப்ப இல்ல? நீ ஏண்டி கேட்க மாட்ட? உன் ரத்தம், உன் ஜாதி, புத்தி. எங்க ஆத்தா ஒருத்தனுக்கு முன்னாடி வச்சு பிறந்தவிடானா? விட மாட்டேன், உன்னை சும்மா விடவே மாட்டேன். பத்திரிகைக்கு எழுதி போடுவேன், போலீஸ்ல புகார் சொல்லுவேன். நீ இருந்தா தானடி இதெல்லாம் பண்ணுவ. உன்னை இந்த ஊர் விட்டு அனுப்பிச்சிடுறேன். அதையும் பார்க்கலாம், இந்த கல்யாணம் எப்படி நடக்குதுன்னு பார்க்கலாம். சுத்த பஜாரி மாதிரி பேசிட்டு போறாளே. சுத்த அறிவு கெட்டவளா இருக்கிறீங்க. இவள ஒரு நல்ல தாய்க்கு பிறந்தவளா இருந்தா இப்படி வந்து கட்டிட்டு போவாளா? இப்ப ஊர்ல 4 பெரிய மனுஷன்கிட்ட சொல்லியிருப்பா. அவங்க அம்மா ஒருத்த வச்சிருக்காளா, அப்பன்னு ஒருத்த, அவங்கிட்ட சொல்லியிருக்கலாம்ல, அவன் வந்து கேட்டிருக்கலாம்ல. சம்பந்தி, இதை நீங்க நம்புறீங்களா? இதெல்லாம் ஒரு அப்பட்டமான ஒரு நாடகம், பிளாக்மெயில். இவங்க என்ன ரங்கநாத ரெட்டியினுடைய செட்டப். இத பாருங்க, பாலு எனக்கு மாப்பிள்ளை ரெக்கமெண்ட் பண்ணது என்னோட ஃப்ரெண்ட் ரத்னவேல். அவன் போய் சொல்ல மாட்டான். இப்போ அவன் சொன்னதை நான் நம்புறேன். நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க, இந்த கல்யாணம் நிச்சயம் நடக்கும். தட்டுடு. முதல்ல இதை வாங்கிக்கங்க. கருசாமி, நீ நேரா சேலத்துக்கு போ. என் மகனை நான் வர சொன்னேன்னு சொல்லு. அவன் இங்க வர்றதோ போறதோ யாருக்கு தெரியவே கூடாது. நெல்லு, நாளைக்கு விசாரணைன்னு ஏதாவது வந்தா அவன் சேலத்திலேயே இருந்த மாதிரி செட்டப் பண்ணி வச்சுட்டு இங்க வர சொல்லு. சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? என்னது? என் பொண்ணை கெடுத்துட்டு இன்னொரு கல்யாணம் பண்ண போறானா? போடி. காவேரி, நான் தான் கூப்பிட்டேன். காவேரி, அண்ணன் என்ன கம்பியட்டம் வச்சான், தம்பி உன்னை கண்ணீர் வெடிக்க வச்சான். அவங்களால பாதிக்கப்பட்ட நாம 2 பேரும் சேர்ந்து ஒரு கூட்டணி அமைச்சா என்ன? அவன் குடும்பத்தையே கெடுத்தா என்ன? அவன் உன்னை காதலிச்சு கல்யாணத்துக்கு முன்னாடியே கர்ப்பமாக்கிட்டான். உனக்கு ஒரு குழந்தை பிறந்து ஒழுக்கங்கட்டவன் ஊரெல்லாம் அசிங்கமா பேசி அணு அணுவா சாகிறத விட ஒரே அடியா செத்துடலாம். அட, தற்கொலை கூட பண்ணிக்கலாம். ஆனா அந்த பழி அவன் மேல விழுவாத.
இத பாரு, இந்த கத்தியில பாலுவோட கைரகை இருக்கு. இதனால யாரையாவது குத்துறேன்னு வச்சுக்குவேன், பழி அவன் மேல விழுவும். அட யாரையாவது என்ன ஒன்னையா குத்துறேன்னு வச்சுக்க, ரகுநாத ரெட்டி குடும்பமே க்ளோஸ். பாத்தியா, நீ செத்து அவனை பழி வாங்க போற. செத்துருமா? பாலு, வாங்க பெரியப்பா. என்னப்பா கண்ணு கலங்குது? அண்ணனும் அம்மாவும் பிரிஞ்சுட்டாங்கண்ணா. வரக்கூடாது. உன்னை கெடுக்கணும்னு நினைச்ச உங்க அண்ணன் மேல பாசம் உனக்கு வரவே கூடாது. என்னது போலீஸ் வருது? வாங்க இன்ஸ்பெக்டர். இன்னும் கல்யாண தேதியை பேசி முடிவு பண்ணல, அதுக்குள்ளார பாதுகாப்புக்கு வந்துட்டீங்க. கூப்பிடும் போதெல்லாம் வர மாட்டீங்க, கூப்பிடாத போது வந்து தொல்லை கொடுப்பீங்க. சாரி மிஸ்டர், காவேரி கொலை விஷயமா இவரை விசாரிக்க வந்திருக்கேன். கேட்க சொல்றேன். யோ, காவேரி கொலையை பத்தி விசாரிக்கணும்னா நேரா அவங்க வீட்டுக்கு போய் அவங்க அப்பா அம்மா போய் கேளுங்க. சம்பந்தமே இல்லாம இங்க வந்து நிக்கிறீங்க. சம்பந்தம் இருக்கு. அந்த பொண்ணுக்கு இவருக்கு தொடர்பு இருக்கிறதா எங்களுக்கு தகவல் கிடைச்சிருக்கு. ஏயா, ஒரே ஒரு சொந்த பந்தம், எங்கேயாவது பார்த்து பேசலாம், நெருங்கி பழகுறாங்கன்னு சொல்றதா? நெருக்கம் இல்லாமையா இந்த போட்டோ நீங்க எடுத்திருப்பீங்க? உங்க நிச்சயதார்த்தத்துல இந்த பொண்ணு வந்து கலாட்டா பண்ணியிருக்கா. இவ இருந்தா எங்க உங்க கல்யாணம் நடக்காதோன்னு நினைச்சு நீங்க இவளை கொலை பண்ணிட்டீங்க. அவன் தான் கொலை பண்ணாங்கிறதுக்கு ஆதாரம் இருந்தா புடிச்சிட்டு போங்க. போட்டோவை காட்டி என்னமோ மிரட்டுறீங்களா? கான்ஸ்டபிள்ஸ், ஓஹோ, வீட்டை சோதனை போட போறீங்களா? தாராளமா போட்டுங்க, அதுக்கெல்லாம் நாங்க பயப்பட மாட்டோம்.
சார் என்னையா ரத்தக்கரை உள்ள கத்தி சார். இரியா அதை தொடாத. இந்த இதுல எடு. என்ன சார் இது? கொலை பண்ணலன்றீங்க, ரத்தக்கரை படிச்ச கத்தி எப்படி இங்க வந்தது? அட பாவி, அவளை நீ கொலையே பண்ணிட்டியா? பெரியப்பா இந்த விஷயத்தை தான் நான் பாத்துக்கிறேன்னு சொன்ன, அதுக்குள்ள ஏன்டா இப்படி பண்ண? பெரியப்பா அவ விஷயத்தை தான் பெருசு பாத்துக்கிறேன்னு சொன்னிச்சுல்ல, அதுக்குள்ளார அவளை கொலை பண்ணிட்டியாடா. அது இல்லைங்க உனக்காக உங்க அண்ணன் எவ்வளவு பண்ணிருப்பான். உன்னை நல்லவே நம்பி சொத்தையெல்லாம் கொடுத்துட்டு வெளியே போயிட்டானடா. பெரியப்பா நான் ஏய் ஏய் நீ இப்படி பண்ணுவ நான் நினைக்கவே இல்லடா. இல்லங்க. நீ படிச்சிருந்தா இந்த மாதிரி காரியம் பண்ணுவேன்னு நான் நினைக்கலடா. இல்லங்க, நான் இந்த கொலையை பண்ணலங்க. போதும்டா போதும். இனி நீ இருக்கிற பக்கத்துக்கே ஒரு கும்பிடு, எதையும் பேசாத. இன்ஸ்பெக்டர், நாங்க தெரியாம ஏதாவது பேசியிருப்போம், எங்களை மன்னிச்சிருங்க. உங்க கடமை நீங்க செய்ய. கான்ஸ்டபிள்ஸ், பெரியப்பா நான் இந்த கொலையை செய்யல பெரியப்பா. பேசாதடா நீ. இன்ஸ்பெக்டர், நான் இந்த கொலையை பண்ணல இன்ஸ்பெக்டர். பெரியப்பா கொஞ்சம் சொல்லுங்க பெரியப்பா, நான் இந்த கொலையை பண்ணலன்னு. ஒரு நல்லவனுக்கு உதவி செய்வேன், ஆனா கொலைகாரனுக்கு நான் உதவி செய்யவே மாட்டேன். பெரியப்பா தெரிஞ்சுக்க. இன்ஸ்பெக்டர், நான் சொல்றது கேளுங்க. இன்ஸ்பெக்டர், நான் சொல்றது கேளுங்க, நான் இந்த கொலையை பண்ணல. பெருசு இழுத்துட்டு போயிட்டாங்க. ஏய் பாலு, இன்ஸ்பெக்டர் என்னதெல்லாம் கொலை பண்ணியிருக்காரு, அரெஸ்ட் பண்ணி கொண்டு போறோம். பாலு கொலை பண்ணிட்டானா? பெரியப்பா, நம்ம குடும்பத்துல இப்படி எல்லாம் நடக்கலாமா? டேய் சும்மா நடிக்காதடா. என்ன நடந்தது? நம்ம என்ன நினைச்சோமோ அதான் நடந்தது. அப்ப சரி. தம்பிய முட்டிக்கு முட்டி அடிக்காதீங்க. ஐயோ, காரியத்தை கெடுத்துருவான் போல இருக்கு. வேண்டாங்க. இதெல்லாம் அரசியல் மாதிரி. அடிக்க வேண்டாம்னா அடின்னு அர்த்தம். பச கொளுத்த வேண்டாம்னா கொளுத்துறது இல்ல, ரயில எரிக்க வேண்டாம்னா எரிக்கிறது இல்ல. டாடா பை பை. பெருசு அங்க பாருங்க, விஜய் ரகுநாத ரெட்டி தம்பி மேல இருக்கிற பாசத்தினால துடி துடிக்கிறாரு. துடிக்கிட்டோம். அன்னைக்கு நான் கால் விழுந்து கதறினேன், என் மகனை ஜெயிலுக்கு அனுப்பிச்சு வச்சான். இன்னைக்கு அவன் தம்பியை நான் ஜெயிலுக்கு அனுப்பிச்சு வச்சிருக்கிறேன். துடிக்கிட்டோம். என்னக்கா சொல்ற? மாமாவை காணோமா? ஆமாப்பா, 2 நாளா வீட்டுக்கு வரல. ஒருவேளை அந்த வீட்டுல? அந்த வீட்டுக்கும் ஆளமிச்சு பாத்துட்டேன், அங்கேயும் போகலையா. பொண்ணு அடக்கம் பண்றது கூட வரலன்னு அவ அழுதாளாம். எனக்கு என்னமோ பயமா இருக்குடா. மாமா அந்த பொண்ணு அடக்கம் பண்ண கூட போகலனா? அக்கா, இதுல ஏதோ சதி இருக்கு. தம்பி இந்த கொலையை செய்யல, நம்ம குடும்பத்தை சீரழிக்கிறதுக்கு ஒரு கூட்டமே வேலை செய்யுது. நீ தைரியமா இரு, நான் பாத்துக்கிறேன். நிறுத்துக்கடா. கொஞ்சமாவது அறிவு இருக்கா? இவர் யாரு? எவ்வளவு பெரிய மனுஷன்? என்ன தைரியம் இருந்தா இவர் மேல கைய வைப்பீங்க? அப்பா, இந்த பேப்பர்ல ஒரு கையெழுத்து கேட்டோம், போட மாட்டேங்கிறாரு. போட்டா நாங்க எதுக்கு இவர் அடிக்கிறோம்? என்ன பேப்பர் அது? என் மகளுக்கு ஏற்பட்ட அவமானம் தாங்காமல் மண்ணெண்ணெயை ஊற்றி எரித்துக் கொண்டு தற்கொலை செய்து கொள்ளுகிறேன். என் சாவுக்கு வேறு யாரும் எதுவும் காரணம் இல்லை. என்னடா இது? என்னடா இதெல்லாம்? அப்பா, இவரை வெளியே விட்டாலும் ஆபத்து, வெளியே விடாம உள்ள வச்சிருந்தாலும் ஆபத்து. வெளியே விட்டா இவர் மகளை கொண்டது நான் தான் போலீஸ்ல சொல்லி என்ன உள்ள அனுப்பிச்சிருவாரு. ஏன்னா அந்த கொலையை பார்த்த ஒரே சாட்சி இவர்தான். இதுல ஒரு கையெழுத்து மட்டும் போட்டான்னு வச்சுங்க, இவர் மேல மண்ணெண்ணெய் ஊத்தி நானே எரிக்க போறேன். இதுல போலீஸ்க்கு எந்த விதமான சந்தேகம் வரக்கூடாதுன்னா அதை இவர் கூடலயே வச்சு செய்யறேன். அப்பா, எனக்கு வேற வழி தெரியலப்பா தப்பிக்கிறதுக்கு. நீ தப்பிக்கிறதுக்காக அவர் கையெழுத்து போடணுமா? அவர் கையெழுத்து போடலன்னா அவரை நீ அடிப்ப. தப்புப்பா, இது ரொம்ப தப்பு. அவர் மேல கை வைக்கிறது மட்டும் என்னால பொறுத்துக்கவே முடியாது. அப்பா, ஏண்டா பதற? ஏண்டா பதறேன்னு? உனக்கு கையெழுத்து தானே வேணும், நானே போடுறேன்டா அவரோட கையெழுத்த. செத்து போனானே எங்க அப்பன், அதாவது உங்க தாத்தன், அவன மாதிரியே கையெழுத்து போட்டு பேங்க்ல பணம் எடுத்தவன்டான்னா, கோயம்புத்தூர்லயும் சிவகாசிலையும் கள்ள நோட்டு அடிச்சானுங்களே, அதிகாரியா வந்து கையெழுத்து போட்டான். போடுவானா? அந்த கையெழுத்தை நான் தான் போட்டேன். அவனுங்க கையெழுத்தே போட்டவன் இவனோட கையெழுத்தை நான் போட மாட்டேனா? கருப்சாமி, இப்படி வா. குமி, போ. பாத்தியா, அவர் கையெழுத்து நான் போட்டது. டேய், நம்ம சங்க கூட்ட தலைவரா இருந்தாரு அப்ப அவர் போட்ட கையெழுத்து. ரெண்டுக்கு வித்தியாசம் தெரியுதான்னு பாரு. அப்பா, உங்களுக்கு மகனா பிறந்ததுக்கு போன ஜென்மத்துல புண்ணியம் பண்ணிருக்கணும்பா. இப்ப ஊத்த சொல்றான் மேல மண்ணெண்ணெய. டேய், ஊத்துங்கடா.
மூச்சுல அம்பு விட்டது மாதிரி விட்டுங்க. மீசையை முறுக்கிட்டு வெறப்ப போனா அடி வாங்குறத பார்த்தா அவன் மூஞ்சி எலி மூஞ்சி ஆயிட்டு போல இருக்கு. டேய் ரெட்டியாரு பின்றாரா? இல்லடா அவர் என் பங்காளி. கை கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்டுக்கலாம். ஐயோ எதுக்காக அவனை அரெஸ்ட் பண்றீங்க? நீங்க தூண்டி விட்டுதான் உங்க பையன் இந்த கொலையை பண்ணிருக்கான். அதுக்கு என்ன ஆதாரம் வச்சிருக்கீங்க? நீங்க கையெழுத்து போட்டு நீங்களே அனுப்பின வாக்குமூலம் இதோ. இன்ஸ்பெக்டர் நான் எழுதி கொடுக்கவே இல்லையே. நான் தான் உன்ன மாதிரி கையெழுத்து போட்டு எழுதி கொடுத்தேன். நீ என்ன மாதிரி கையெழுத்து போடும்போது நான் உன்ன மாதிரி கையெழுத்து போடக்கூடாதா? ஏன்டா என்ன திருந்த விட மாட்டீங்களா? நீ இப்பத்து வில்லன், நான் பழைய வில்லன். ஓ கான்ஸ்டபிள் இவங்களை அரெஸ்ட் பண்ணுங்க. இன்ஸ்பெக்டர் ஐயா என்ன ஒண்ணும் பண்ணிடாதீங்க. அடிக்கிறதா இருந்தா லேசா புண்ணாக்குங்க. எனக்கு ஏற்கனவே சக்கரவாதிங்க. எல்லாத்துக்கும் காரணம் அந்த மூஞ்சூர் தலை தாங்க. நான் வேணா வாக்குமூலம் கொடுத்துறேங்க. அப்பனும் அவனு சேர்ந்து என்ன மாட்டி விட்டீங்களா? கூட இருக்கும்போது கூட தெரியல. இப்ப என்ன தெரியும்? ஜீப் பின்னால பாதுகாப்பா வருதுல்ல. முதல்ல வண்டியில ஏறியா. இன்ஸ்பெக்டர் பார்த்து அடிங்க. ஏறுங்களாடா. வரிசையா அடிக்க வச்சு அடிக்க போறானுங்களே. காவேரி கொலை வழக்கில் உண்மை குற்றவாளிகள் பிடிபட்டு கொலை குற்றத்தை அவர்களே ஒப்புக்கொண்டதால் பாலுவை நிரபராதி என தீர்ப்பளித்து இந்த கோர்ட் விடுதலை செய்கிறது. அண்ணே, உங்க மனசு புரிஞ்சுக்காம நிறைய தப்பு பண்ணிட்டேன். என்ன மன்னிச்சிருங்க.